ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர மகாபெரியவா மகராஜிக்கு ஜே. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, காஞ்சி மகான் தொடரில் அவருடைய கொள்கைகள், பெரியவரை பார்த்த பெரிய மனிதர்கள், அவர் இந்த மண்ணுக்கு வலியுறுத்திய மகத்தான செய்திகள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று பெரியவா வலியுறுத்திய உருவ வழிபாடு, பொம்மையா உண்மையா, தலைப்பை இப்படி வச்சுக்கலாமே, பெரியவா வலியுறுத்திய உருவ வழிபாடு, பொம்மையா உண்மையா. அது என்ன உருவ வழிபாடு, பொம்மையா உண்மையா? நம்முடைய மார்க்கத்தில் 3 விதமான வழிபாடு இருக்குது. அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இன்றைக்கு நாள் முழுக்க, நாடு முழுக்க, தேசம் முழுக்க நடைபெறுவது 3வது நிலையான உருவ வழிபாடு. மலையிலேருந்து கல்லை செதுக்கி அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கர்ப்ப கிரகத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி சுவாமின்னு நம்மெல்லாம் வேண்டுறதுக்கு பேர் தான் உருவ வழிபாடு. அதுக்கு தான் டெய்லி பூஜை நடக்கும், நித்திய பூஜை. அதில் குறை இருந்தால் பிரம்மோற்சவம், பிரம்மோற்சவ குறைய பெருஞ்சாந்தி பெருவிழா. இது அப்படியே இருக்கட்டும். சுவாமி அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கார். கோவிலில் வச்சுட்டா கர்ப்ப கிரகம், இல்லத்திலேயே பொம்மை வாங்கி வச்சு நம்ம வழிபடுறோமே, கிருஷ்ணர், முருகர், ராமர், அனுமர்னு. அது பொம்மைன்னு நினைக்கக்கூடாதான், உண்மைன்னு நினைக்கணுமா? அதை பொம்மைன்னு நினைக்கக்கூடாதான், உண்மைன்னு நினைக்கணுமா? ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் டெய்லி கார்த்தால குளிச்சுட்டா அந்த விபூதி எடுத்து, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதர்வதி வேளா மந்திரமாவது நீரு வானோர் துடிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீருன்னு அந்த திருநீரை உடல் முழுக்க பூசிக்கொண்டு முருகனுக்கு வச்சு பாலால், தேனால், பன்னீரால், பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணி விக்கிரகத்தை தொடச்சி அந்த பொம்மைக்கு எல்லாம் செய்து முதல் படியில் அப்படி வச்சு வணங்குவார். அவர் கந்தசஷ்டி கவசம் சொன்னால் தெருவே கூடிடும். அவர் கந்த புராணம் படித்தா கண்ணில் தண்ணி வரும். அவர் சண்முக கவசத்தையோ குமாரத்தவத்தையோ சொன்னால் நம்ம இதயமெல்லாம் அவர் பக்கமே போயிடும். அப்படி சாறுபிடியக்கூடிய முருக பக்தர். பெரியவா சொல்கிறா, பொம்மையா உண்மையா? ஆனால் பல நாள் முருகனுக்கு செஞ்சும் அவருக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கல. பார்த்தார், யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னார், நீங்கள் 3 வாரம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க, கொட்டுன்னு எல்லாம் கொட்டு. அவர் பேச்சை கேட்டுட்டு இந்த முருகனுடைய உருவமாகி அந்த பொம்மையை எடுத்து முதல் 2, 3வது செல்ஃபில் வச்சுட்டார் பரமபக்தர். இப்போ முதல் செல்ஃபில் ஐயப்பன் வந்தாச்சு. டெய்லி கார்த்தால குளித்தோன்னே இதுக்கு ஆராதனை. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமகன்னு இதுக்கு பூஜை போட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி 4வது வாரம் அக்கார அடசல் அண்டா நிறையா எல்லாம் சாதம் பிரசாதம் எல்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணி தூப தீபம் காட்டுறார். அப்படியே அந்த ஊதுபத்தியிலேருந்து 2 புகை நேராக மேலே இருக்கக்கூடிய 3வது செல்ஃபில் இருக்கக்கூடிய முருகனுடைய மூக்குக்குள்ளே போயிடுத்து. இதை பார்த்துட்டு இந்த பக்தன் பதறி போய் 2 பஞ்சை எடுத்து தண்ணியில் மாட்டி அப்படி மூக்குள்ளே வச்சுட்டான். அடுத்து நேவேத்தியத்துலேருந்து ஒரு ஆவி பறக்கும் இல்லையோ, அது சுவாமியுடைய நாக்கில் படுறதுக்கு போயிருக்கு. வேஷ்டியை கழித்து தண்ணியில் வச்சு அப்படி கட்டிட்டான். அடுத்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்குள்ளே முருகப்பெருமான் மயிலேருந்து கீழே வந்துவிட்டார். பக்தன் பதறிட்டான். பல மாதமாக வேலுண்டு வினையில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளான்னு உன் பாதமே கதின்னு இருந்தேன். அப்போல்லாம் நீ சும்மா இருந்துட்டு இப்போ ஐயப்பனுக்கு ஆராதனை பண்ணி பூஜை பண்ணுறேன், இப்போ அதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்றியேன்னு தான் நான் கட்டினேன், ஏன் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்தேன்னு ஒரே வார்த்தை சொன்னாராம் முருகன். நீ பல ஆண்டுகளாக பல மாதங்களாக என்னைய பொம்மைன்னு நினச்சி பண்ண,
இன்றைக்கி தான் உண்மைன்னு நினச்சி துணியை வச்சு கட்டினேன், அதுக்காக தான் ஓடி வந்தேன், என்ன வரம் கேள் தரேன்னாராம். இப்படி உபன்யாசகர்கள் வாரியார் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை எடுத்து தன்னுடைய சத்சங்கத்திலே சொல்லி அவர் சொன்னாராம், விக்கிரக வழிபாடு தப்பே கிடையாது, ஆனால் அதை உண்மைன்னு நினச்சி ஆற்றுல செய்யணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு செய்யணும். அப்பப்போ நம்முடைய இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போகணும். குலதெய்வ வழிபாட்டை புறக்கணிப்பவன் மனிதனே இல்லை. ஒரு நாளும் இல்லத்தில் இருப்பது பொம்மை அல்ல, நம்மை வழிநடத்தக்கூடிய உண்மை என்பதை பெரியவர் வழி நின்று நாம் பின்பற்றுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.